என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு பல உண்மைகளை நீ புரிந்து கொள்ளும் நொடியே நீ நினைத்ததெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. உனக்கு கெட்டது செய்தவர்களையும் உனக்கு துரோகம் நினைத்தவர்களையும் நீ பழிவாங்க நினைக்க வேண்டாம் என்றல்லமே. அதை காலத்திடம் ஒப்படைத்து விடு. காலமும் நேரமுமாக இருந்து உன்னுடைய பெருமாள் நான் அத்தனையையும் சரி செய்வேன். உனக்காக நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து தந்து விடுவேன் என்றல்லமே. உனக்காக உனக்குள்ளேயே நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகின்றாய்? நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேடி வந்து கிடைக்கச் செய்வேன். சோதனைகள் அதிகமாக இருக்கின்றதே என்று நினைக்காதே. உனக்கான சுகமும் மிகப்பெரிய அளவில் வரப்போகின்றது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய நெஞ்சத்தில் வஞ்சம் இல்லாதவரை யார் உன்னை வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் காற்று போல எல்லாம் உனக்கு சாதகமாக மாறி உனக்கு கெட்டது செய்பவர்களே அதன் பலனை அனுபவிப்பார்கள். நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என்றல்லமே. உன்னுடைய எண்ணம் முழுவதும் உன்னுடைய சிந்தனையிலும் யோசனையிலும் உன்னுடைய அப்பா பெருமாள் நான் இருந்தால் வலியும் வேதனையையும் நீ மறந்து உனக்கான நல்ல வழி உன்னுடைய எண்ணத்திற்குள்ளேயே பிறக்கும். யாருக்கும் உதவ முடியவில்லையே என்று நீ வருத்தப்பட வேண்டாம். எல்லோருக்கும் நீ உதவும் அளவிற்கு உனக்கான வாழ்க்கையை நான் வளமானதாக மாற்றி அமைக்கத்தான் போகின்றேன். பூஜை செய்யும் போது மட்டும்தான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கிடையாது. மனம் முழுவதும் கருணையை வரவழைத்துக் கொண்டு நீ சாதாரணமாக சாப்பிடும் போது கூட எனக்கு அன்னம் கொடுத்த பெருமாளுக்கு நன்றி என்று சொன்னால் அதற்கான பலன்கள் கூட உனக்கு 100 மடங்காக உனக்கு கிடைக்கும் என்றல்லமே. உனக்கு கிடைத்ததெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு தொலைந்து கூட போயிருக்கலாம். உனக்கு பிடித்த விஷயங்களையே நீ வெறுத்தும் போயிருக்கலாம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எப்போது எது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய பெருமாள் அனைத்தையும் அறிந்தவனாகத்தான் நான் இருக்கின்றேன். நடந்து முடிந்து போன ஒரு விஷயத்தை நீ மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்றல்லமே. அதற்கு பதிலாக அதை மறந்துவிட்டு என்னை நோக்கி வா. உன்னுடைய மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய பெருமாள் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையோடு என்னை தேடி வந்தால் நிச்சயம் நீ நினைத்த விஷயங்களை நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து தருவேன். மனதிற்குள் எதையெதையோ நினைத்து எதற்காக கவலைப்படுகின்றாய்? அனைத்தையும் நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்றதல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீணாக்க மாட்டேன். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று விரைவில் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. என்னதான் சில விஷயங்களை உன்னுடைய மனதால் மறக்க முடியாமல் தாங்க முடியாத வலியையும் வேதனையையும் நீ அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும் அத்தனையையும் தாங்கக்கூடிய மன உறுதியை நான் உனக்கு கொடுக்கின்றேன். எல்லாமே சில காலம்தான் என்பதை மறவாதே என்றல்லமே. நீ காத்திருந்ததும் கஷ்டப்பட்டதும் எல்லாமே முடிந்து போய் உனக்கான நல்ல காலம் வரப்போகின்றது. நீ சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். உன்னை நிராகரித்தவர்களே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசுவதற்காக காத்திருக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்கி தருகின்றேன். இதுவரையிலும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து துயரங்களை கடந்து வந்துவிட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றி படிக்கட்டுகளாகத்தான் இருக்கப் போகின்றது. மேலே மேலே உயர்ந்து போய்கொண்டே இருக்கப் போகின்றாய். அதற்கான என்னுடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது உனக்கு பரிபூர்ணமாக கொடுத்து விடுகின்றேன். என்னுடைய கண் பார்வையில் நீ இருக்கும் போது எதற்காகவும் கவலைப்படக்கூடாது என்றல்லமே. முயற்சி செய்து தோற்றவர்கள் கூட உண்டு. ஆனால் உன்னுடைய பெருமாளாகிய என்னை வணங்கி தோற்றவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னை அனைவரும் மதிக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுகின்றேன். இனி நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வைரக்கல்லை உரசாமல் பட்டை தீட்ட முடியாதுதானே? அதே போல தங்கத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றாலும் நெருப்பு வேண்டும் தானே? அதே போலத்தான் என்னுடைய நல்ல பிள்ளையாக உன்னை சோதனைக்கு உள்ளாக்குகின்றேன். ஆனால் ஒருபோதும் நீ கீழே விழுந்து விட மாட்டாய். பட்டை தீட்டப்பட்ட வைரம் போலவும் சுத்தமான தங்கம் போலவும் நீ ஜொலிக்கப் போகின்றாய் என் தங்கமே. துன்பங்கள் இருக்கும் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் என்று என் மீது நம்பிக்கை வை. என்னை மனதில் நினைத்துக் கொண்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் சொல்லும் போது என்னுடைய மனம் முழுவதும் நான் உருகி விடுகின்றேன் என்றல்லமே. உனக்கான அனைத்தையும் நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
என் அன்பு குழந்தையே, வீழ்வதும் எழுவதும் தான் வாழ்க்கை. ஏன் விழுந்தோம், எப்படி விழுந்தோம் என உணர்ந்தால், அதை அறிந்தால், ஏற்றமோ இரக்கமோ என்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி படிகளில் நீ இருப்பாய். தோல்வி பட்ட உனக்குத்தான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னுடைய மனதில் கொண்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு. இந்த நவீன உலகத்தில் போட்டிகளும் போட்டியாளர்களும் அதிகம். எதை கண்டும் யாரை கண்டும் அஞ்சாமல் துணிந்து போராடு. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தப்படாதே. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது. கவலைப்படாதே. சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சனையை இறைவனும் அனுமதிப்பதில்லை. இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக வாழ்ந்தது போதும். உனக்கான உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ். அப்போதுதான் திருப்தியும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும். பிள்ளையே, உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாயிரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான். தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றில் மீது ஏறி சவாரி செய்வதுதான் மனிதனுக்கு பெருமை. தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாமல், தோல்வி தற்காலிகமானது மட்டுமே, நிரந்தரமானது அல்ல. அதை நிலைக்க வைக்கும் அளவிற்கு நான் திறமை இல்லாதவனும் இல்லை என்று முயற்சி கொண்டு போராடு. வெற்றி உனக்கு நிரந்தரமாகும். தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராய் இருப்பதில் தவறில்லை குழந்தையே. உனக்கு தேவையான சமயத்தில் எல்லா வலிமையையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதற்கும் தயங்காமல் தைரியமாக போராடு. உன் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்ததே. எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாகத்தான் தோன்றும், ஆனால் முடிவில் நரகமாக அமையும். நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறாயோ அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக பலித்துவிடும். எனவே நம்பிக்கையுடன் வெற்றி வெற்றி என்று சொல். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். உன்னுடனே நான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாமல் தைரியமாக போராடு. என் குழந்தையே, என்னுடைய அப்பா என்னை எல்லாவற்றிலுமிருந்து விடுவித்து விடுவார் என்கின்ற தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது.